ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா, ஐபிஎல் பேசலாமா, சிஎஸ்கே பேசலாமா, பிக் பேஷ் பேசலாமா? எஸ், நிறைய பேர் குறைப்பட்டுட்டீங்க சார். சிஎஸ்கே பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க சார், எப்போ பார்த்தாலும் போட மாட்டேறீங்கன்னு. சரி, நாலேஜ் ஆரஞ்சு இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி ஜெமி ஓவர்டனில் சிஎஸ்கே பிளேயர் கலக்கிட்டு இருக்காரு அங்கே பிக் பேஷில். அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், எண்டு கார்டில் வைக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி நடந்தது இந்த T20 மேட்ச்சு. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ். ஆமாம், சிட்னி சிக்ஸர்ஸ் ஸ்டீவ் ஸ்மித்தில் இருக்கார். இவர் அடிலைட் ஸ்ட்ரைக்கருக்கு விளாண்டாங்க. அண்ட் இவரோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் பேசுகிறேன், ஏன்னா மற்றெல்லாம் பேசுனா ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோம், 20 ஓவர் ஆகிடும். இது பவர் பிளே மாதிரி இவர் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். சூப்பர். இவரை 1.5 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்தாங்க ஆப்ஷனில், தெரிஞ்சிருக்கும். அண்ட் இவர் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா பிக் ஹிட்டர், நோன் ஃபார் அவர் ஃபிசிக்கே பாருங்களேன். ரசல் மாதிரி இருக்கார், டமால் டிமில் அடிக்கிறார் அவர். ஆமாம், சிஎஸ்கே பிக் பேஷ். என்ன நடந்ததுன்னா, அடிலைட் ஸ்ட்ரைக்கர் 182 ஃபார் 5 ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க 20 ஓவரில். அதில் ஜெமி ஓவர்டன் வரும்போது 16.3 ஓவர்ஸ் ஆகிடுச்சு. இவர் வரும்போது ஸ்கோர் 132 ஃபார் 4. இதுக்கப்புறம் 21 பால் தான் இருக்குது. 132 வச்சுலாம் ஜெயிக்க முடியாது. ஸோ எப்படி 175 மேலே வேணும்னு அவருக்கு தெரியும். 14 பாலில் 32ங்க, 3 4 1 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 228.57. பிக் ஹிட்டர்னா இதுதான் பிக் ஹிட்டர். நாட் 118 ஸ்ட்ரைக் ரேட், 123 இதெல்லாம் இல்லை ஸ்ட்ரைக் ரேட். இது பாருங்க, ஸ்ட்ரைக் ரேட் 228/57. இதுக்கு ஜெரால் கோச்சுக்கு அப்புறம் தான் 433 ஸ்ட்ரைக் ரேட் இங்கே அடிச்சுட்டு இருந்தார் சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ லாஸ்ட் 50 ரன்ஸ் 21 பாலில் வந்தது உங்களுக்கு. அதில் 32 ரன் இவரே அடிச்சிட்டாரு 14 பாலில். லாஸ்ட் ஓவரில் 21 ரன் அடிச்சிட்டாரு. அவர் ஃபஸ்ட்டு 6 லாஃப்டர் 6 வந்தோடனே ஒரு சிங்கிள், அடுத்ததுமே லாஃப்ட். இன்னும் லாங் ஆஃபில் ஷான் அபாட், அவர் நல்ல போலருங்க. அவரை தான் போட்டு அவரை ஒரு 4 அடித்தார். ஃபுல் டாஸ் ஸ்கொயர் ரேங்கில் புல் பண்ணார். அப்புறம் வைட் ஆஃப் த க்ரீஸ் போய் பல்ச்சுன்னு இப்படி அடிச்சார் பாருங்கள். கலிக்கு கவருக்கு நடுவில், பாயிண்ட்டுக்கு நடுவில் போச்சு ஒரு 4. நல்லா இருந்தது அந்த ஷாட். அது ரெண்டுமே ஷான் அபாட். 6 அடித்தது எட்வர்டுன்ற போலரை. ஸோ ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் தான், 182 ஃபார் 5. பட் இவர் மட்டும் பர்ஃபார்ம் பண்ண போதுமா, மற்ற போலரும் பண்ணணும்ல, தோத்துட்டாங்க மேட்ச்சு. ஆமாம், அது காரணம் இந்த ஸ்டீவ் ஸ்மித் தான். காத்தாலாவது கூட ஏதோ ஒரு வீடியோவில் ஸ்டீவ் ஸ்மித்தை பற்றி பேசினேன், 5வது ஸ்டெப்பில் நின்று ஃப்ளிக் பண்ணுவாருன்னு. அவர் 55 அடிச்சிட்டார் இன்றைக்கி. ஆமாம், சிட்னி சிக்ஸ் சேஸ் பண்ணும்போது 183 ஃபார் 7, 3 விக்கெட்ஸில் ஜெயிச்சு 19.5. இருந்தாலும் இவர் அவர் அவுட் பண்ணிட்டார் ஸ்டீவ் ஸ்மித். அதுதான் முக்கியமான விஷயம். இல்லைன்னா சீக்கிரமாக ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. ஸ்டீவ் ஸ்மித் தாண்டன் அதான் கல்லியில் கேட்ச் பிடிச்சாரு. ஜெமி ஓவர்டன் பாலில் 52 ரன்ஸ் ஆஃப் 31 பால்ஸ். பாருங்கள், கேன் வில்லியம்ஸ் எல்லாம் 18-19 எடுக்கிறாரு கடன்னு. அவர் 2 4 4 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 167. இஸ் நோன் ஃபார் இஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் பேட்டிங் ஸ்டீவ் ஸ்மித். ஆனால் அவர் இப்போ டமால் டிமில் அடிச்சிட்டு இருக்காரா. ஸோ அவரை அவுட் பண்ணிட்டார். அந்த கேட்ச் பிரில்லியன்ட், ஸ்ட்ரெயிட்டாக கையில் போயிடுச்சு. அதை கண்ணை மூடிட்டு பிடிச்சிக்கலாம் அந்த கேட்ச். அந்தளவுக்கு பாலில் ஃபீல்ட் செட் பண்ணார், அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபீல்டர் எங்கெங்கே வச்சுட்டு ஆஃப் சைடில் ஃபீல்டர் வச்சு லெக் சைடில் போலிங் போட்டால் ஒயிட் தான் வரும். இவர் எங்கே ஃபீல்டு இருக்கோ கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பால் போட்டார். அவுட் ஆகிட்டார் ஸ்டீவ் ஸ்மித். அவரால் பிலீவ் பண்ணார், வாட் ஐ எம் அவுட்டா அப்படின்ட்டு போனார். 52 ரன் அடிச்சார். அதுக்கப்புறம் ஜோர்டன் சில்க், அவர் எல்பிடபிள்யூ பண்ண, அவரும் ரொம்ப நல்ல பிளேயர். பட் இவன் தோத்துட்டாங்க, அது வேறு விஷயம். பட் அந்த ஜோர்டன் சில்க்கு இந்த 2 பேரும் கண்டினியூஸ் அவுட் பண்ணது இவர் தான். எல்பிடபிள்யூ பால் இன்ஸ்விங் ஆகி உள்ளே வருது. டிஆர்எஸ்லாம் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த இம்பேக்ட் அங்கே ஹைட்டு கீட்டு எல்லாம் பார்த்துட்டு அவுட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அது ஒரு 2 விக்கெட் அவருக்கு. எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்போ இங்கிலாந்து டீம் இந்தியாவுக்கு வருது 22ஆம் தேதியிலேருந்து T23. அதில் இருக்கார் இவர். இப்போ சிட்னியில் விளையாடிட்டு இருக்காரு. டக்குன்னு என்ன பாருங்கள், ட்ராவலிங் பாருங்கள். 22ஆம் தேதி மேட்ச்சுக்கு வந்துடுவார். 5 T20 சீரீஸில் இருக்கார். அதுக்கப்புறம் 3 ஒன் டே சீரீஸ் இருக்குது, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. அதில் இருக்கார் ஜெமி ஓவர்டன். அது மட்டும் இல்லை, சாம்பியன்ஸ் ட்ராஃபி டீம் இந்தியா தவிர எல்லா டீமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து டீம்லேயும் இருக்கார் அவர். சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான் அண்ட் துபாயில் நடக்க போகுது இல்லையா, பிப்ரவரியில் 19th அதுலேயும் இருக்கார். ஸோ இது எல்லா ஃபார்மும் நல்ல கெத்தாக சிஎஸ்கேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த வீடியோ போடுறேன். சிஎஸ்கே இன்னும் ஸ்ட்ராங்கராக தெரியுறாங்க எனக்கு. கரண்ட் ஃபார்மில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஃபார்மில் இல்லாதவங்க பழைய ஆள்லாம் கூப்பிட்டு விளையாட வச்சுருந்தீங்க வச்சுங்களேன். இருந்தாங்க நிறைய பிளேயர், எல்லா டீம்லையும் இருக்காங்க. அது ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ அந்த ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் ஃபார்மில் இருக்கே, அது ரொம்ப முக்கியம். ஃபிட்டாக இருக்கியா, மேட்ச் ஃபிட்டாக இருக்கியான்ட்டுன்னு. அதில் கலெக்டர் இந்த மச்சான் ஜெமி ஓவர்டன். இவர் பிரதர் ஒருத்தர் இருக்கார், கிரேக் ஓவர்டன். அவரை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ரைட், இப்போதைக்கு தான் நீங்கள் பார்த்தீங்களா இந்த மேட்ச் என்ன நினைக்கிறேன், மேட்ச் தோத்துட்டாங்க. பட் நமக்கு என்ன, நம்ம ஆள் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இங்கே பர்ஃபார்ம் பண்ணார். இப்போ சேப்பாக்கில் அவர் ப்ராட் ஷோல்டர், ரசல் மாதிரி ஹைட்டு வெயிட்டாக இருக்காரா. அவர் பிச்சு ஒன்றும் பண்ணலன்னா ஒரு ஷோல்டர் பண்ணும், அப்படியே ஒரு அமுக பவுன்ஸ் பண்ணால் போதும், மூஞ்சிட்டு புதுசுன்னு போகுது பால். போலிங்கில் பேட்டிங்கில் கேட்கவே வேணாம். ஓவர் பிச்சு வந்ததுன்னா அவள் தான் கண்ணை மூடிட்டு 100 மீட்டர் 6. ரைட், இவரை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன். புரிய பார்த்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.